நேரம் எத்தின மணி என்ன நேற்றுன்னு சொல்லி போட்டாங்க இந்த வாரம் அந்த வாரம் மேசன்காரரை வச்சு வேலை செய்விக்கிறதுக்கப்ப நாங்கள் மேசனுக்கு படிக்கணும் போல இந்த வாரம் அந்த வாரம் 8:30 9:30 போச்சு. இன்னண்டப்போ இந்த வீட்டு வேலையில இன்னண்டு முடிக்கிறது இன்னண்டு கட்ட போகிறோம் இன்னும் செய்ய போகிறோம். ஏன்னா காசு கிடக்கிற நேரம் இவ்வளோ செய்து முடிச்சிருவோம்ன்றதுன்னா இவங்கள் வர மாட்டாங்களோட எல்லாம் உப்பு ஏற்றினா குறையல்ல கிடக்குது. நானும் பாதையை பார்க்குறதும் எட்டி எட்டி பார்க்குறதும் இங்கே அப்பா நீ அவளும் கத்த போகிறாள் வேலையன்ட்டாது அந்த ஒரு நேரத்துக்கு ஒரு சின்சியர் இருக்கா அவட மூட்டு இது உண்டு ஏதோ சும்மா வந்து வேலை செய்கிற மாதிரி எல்லாம் வாங்கட்டாங்க வேலையா சீட்டேத்தோணும் இனி அவன் தச்சன் இங்கே அப்பா இவங்க என்ன கல்லறப்பா அதுவும் சும்மா 4 மணி மட்டும் சும்மா அப்படி இப்படி கிளிக்கி போட்டு ஓடுறதுக்கு இத்தனை விதமாக போய் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஒழுங்கேக்க பார்ப்போம் இத்தனை உருளை விடுவான் இதில் சைக்கிள்லேருந்து இதுலேருந்து இதில் வாராக உனக்கு பொழப்பு இதுகளை சொல்லி உழவு சாட்டுகளை சொல்லி கொண்டு பார்ப்போம். மனுஷி வேற ஆகணும் புள்ள வேற ஆகணும் அந்த அவள் வேற ஆகணும் இவாள் வேற ஆகணும் காத்து போட்டு சைக்கிள் நேற்று நான் சொல்றேன் அப்பவும் சொல்றேன் அண்ணன் சைக்கிள் காத்து போட்டு ஒரு 50 ரூபாண்டாலும் தன்னும் தாப்பா பொக்கெட்டு கிடக்குறேன். அவள் வேறவணும் எல்லாத்துக்கும் அவள் வேறவணும்ன்றா நீங்க என்னத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள செத்த இருக்கிற நீ ஒரு எல்லாம் அவள் வேறவணும் என்னத்தை கேட்டாலும் அவள் வேறவானும். நீ அதுக்கு அதுதான் உங்களோட வீடு ஊழாத்துல கிடந்த விழுவாடு. நான் ஆக்கல் இல்லாம நான் படுற பாடு கோதாரி விழுந்தது வீடு வீடா போய் சனியனுகளை எழுப்பி வேலை கொடுக்க வேண்டியா கிடக்கு. அந்த நேரம் காலுக்கு கைக்கு விழுவட்ட நேயல் இன்றைக்கு வேலைக்கு வாங்க நான் வீடு வீடா தெரிய வேண்டியா கிடக்கு கோதாரி விழுந்தது. எத்தனை வேலைன்னு நான் பார்க்கறது அவன் வீடு முடிக்கவும் அவன் கக்கூசு கட்டி கொடுக்கவும் எத்தனை வேலை கிடக்கு. இனி இவருக்கு நான் இங்கே எல்லாம் இவருக்கு இனி செய்யணும். இவர் மேனேஜர் இவர் புரிம்பான ஒரு மேனேஜர் வீட்டுல வேலை வட்டியில தானே பின்ன உங்களுக்கு முட்டு கொடுக்க பழக்குறீங்க நீங்கள். நாங்கள் எத்தனைக்கு முட்டு கொடுத்து ஜேரம் கட்டின எங்களுக்கு ஜெய்கிலுக்கு ஒரு முட்டு கொடுக்க தெரியாதோ தெரியாது இல்லவா. நீ காயும் தரமாட்டேன் உனக்கு வேலை மட்டும் முடியணும் காய் மட்டும் தரணும். நீ ஒரு மனுஷன் ஒரு வீடு கட்ட ஒழிக்கிட்டா நீ போய் அறிவோம் என்ன லீவ் யார் லீவு யார் நிக்கிறேன் யார் வேற பார்த்து மனுஷருக்கு அண்ணன் வேலைன்னு சொல்ற நேரம் இருக்குது நேரம் உனக்கப்பா விளங்காதப்பா வெயில் ஏறிய போச்சப்பா நடாப்பா நான் வந்த கலை அவளாத்துல சொல்றேன் படிக்க மேளைக்கு சபாபதி கிடைக்க சபாபதி சொல்றது கோபுரம் கிடைக்கிறது வேலைக்கு வரைக்குள்ள விடியாம போய் விட்டு கொண்டு வந்தோம் நீ நடாப்பா நீங்க மண்ணை பறிக்க சொன்னா நீ என்னப்பா செய்து வச்சுக்கிற இது என்ன இது மண்ணு இது ரோட்டுக்கு தட்டி பெற வர மண்ணுல கொண்டாந்து பூச்சண்டா பிறகு நாளைக்கு எங்களை தான் சொல்லுவீங்களா மண் தான் சம்பளத்தை வாங்கினு கூட எல்லாம் படிச்சு கொட்டுன்னு போய்க்கிறாங்க பொறுமை கொட்டுன்னு போய்க்கிறாங்க உங்களோட பஞ்சு குணத்தாலேப்பா அந்த காசை ஜிலவலிங்கப்பா அவர் வீடு காட்டினா காசை ஜிலவலிங்க பிரச்சனை காசு இலவலிக்கா தான் எதுவும் செய்யலாம் காசும் ஜிலவலிக்க கூடாது வீடும் காட்டி முடிக்கணும்ட்டா ஆச்சேக்க முடியும் இல்ல மேனிக்கேரா பை ஓதாரி விழுந்தனி அது எங்கேயாப்பா இதுல ஒரு ஷர்ட் ஒன்று போட்டு விட்டேன் நான் வேலையிற உடுப்ப காணு விளாங்க இல்ல வேலையிற உடுப்போண்டு அலம்பி போட்டு விட்டேன் வேலையிற உடுப்பு நாங்கல்ல தோச்சிஞ்செல்லாம் காயா போட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஐநேக சுலாட்டி அரைஞ்சி போட்டு போங்க வந்து அதை கொண்டா இதா கொண்டா வாரம் 10 மணிக்கு அப்புறம் வந்து இங்க 10 மணிக்கு காய்க்கிறீராப்பா 10 மணிக்காண்டு காய்க்கிறீங்க. நான் இப்ப எத்தனை வீடு வாசல வேறு ரங்கி போட்டு வாருன்னு தெரியுமே ஒவ்வொரு தினம் இரவா மூக்கு முட்டை குடிச்சு போட்டு குப்பரா படுத்துருக்கிறான். அவனே நீ தட்டி எழுப்பி ராஜா எழும்படா அங்க கிடக்கவே இல்லை இங்க கிடக்கவே இல்லை எத்தனை கோதாரி விழுந்த நாங்கள் கரைச்சல் படுறோம்ன்றது உங்களுக்கு தெரியுமா. நீங்கள் என்ன இரண்டா வேலை வாரம் தானே சம்பளம் கொடுக்குறோம் தானே வந்து செய்தா என்னன்ற மாதிரி நாங்கள் இப்ப இந்த காலத்து அந்த காலம் மாதிரி அந்த காலத்துல ஆனப்போ முதலாளிக்கு பயப்படுவாங்க. இந்த காலம் நாங்கள் வேலையாளருக்கு பயப்படுவோம் கேட்கிறோம். மாறானோ செய்து முடிப்பானோ கோதாரியன்
வந்த வேலைக்கு ஒரு வெத்திலே ஒன்று போட்டுட்டாப்பா தொடங்க சரி தொடங்கிட்டேன் இனி ஒரு வெத்திலாவோட ஒரு மனத்தியாளன் இங்க வாப்பா கொஞ்சம் இருப்பா மட்டக்கம்பா கொண்டு வந்து நேற்று இனி வந்து மட்டக்கம்பங்கன்ட்டு அப்புறம் எங்களை நாங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு வேலைங்க சீமே அந்த கல்லை பார்த்தது நேற்று கல்லு பார்த்தது சரி நான் என்ன பண்ணேன் நேற்று இந்த சுவாமியரை வேலையை முடியுங்கப்ப பால் காய்ச்சிருந்தாலும் அதை செய்து முடியுங்கோண்டு ஆக்கல நேற்று விட கொண்டு அங்க தூண் கட்ட விட்டுருக்கிறீங்களா இந்த கேட்டு போடுறது அப்படி இல்ல நாங்களும் 68 வேலையில அப்ப அங்க விடணும் இங்க விடணும் ஆக்களை விடணும்னு அப்ப சரி பாலண்டாலும் காய்ச்சலாம் தானே சுவாமியரை வேலையை செய்யிட்டு வந்து விட்டா நீ என்ன அவங்கள கூட்டிக்கிட்டு இந்த சொறி வேலை செய்ய அதையும் வந்தவை வேலைக்கு அதை ரெடியில் ஆழ்த்தோர் இல்லையா அவர் கவியர் வந்தா தான் தொடங்குறாங்க நாங்கள் இதை உண்டாக்கி செய்யறோம் உங்களை யார் மேய்க்கிறார் அப்படி இல்ல ஒரு 5 வேலை செய்கிறீங்களா நீ எங்களோட நின்றுட்டு மேனேஜுக்கு முன்னால காலைல ஜிமெயில் எல்லாரையும் பூசி போட்டு ஐயோ நான் உங்களை செய்விக்கிறதோடய உங்களை வச்சு செய்விக்கிறான் இல்லப்பா சரி இப்ப கூலியால் இல்லை இன்றைக்கு இப்ப ஒரு கடை மண்ணை போடு அந்த சுவாமியோட வேலையை முடிச்சு விடுவோம் முதல்ல தெரியும் என்ன நாளைக்கு அவன் உங்க மெனேஜர் சொல்றாலும் அண்ணன் பாலண்டாலும் காட்சி வேணும்னா கூடுதலா செய்ய வசதியும் இல்ல இந்த சுவாமியோட வேலையை இருக்கா முடிச்சு விடுவோம்னு சொல்றான் என்ன எங்க போட்டாங்க குடிக்கப்பட்டாங்க எங்க முடியாது அடே அவங்களுக்கு போட்ட பொடி மட்டும் பிடிக்கலாடா ஒரு வேலை பழகுறாங்கள்ட்ட பழகினோட தாங்கள் ஒரு வேலையை கொன்றாக்கள் போடு கவலை கட்டினவாங்க அப்பா எடுங்கூடா செய்யுங்கூடா போகுங்கூடா நீங்க கொன்றாக்கள் என்ன ஏரியா 4-5 மாட்டையும் பிடிக்க வலிக்கிறீங்க என்ன 68 குடி 4-5 மாடு மேய கட்டுறவங்கள சும்மா விளையாட்டு ஏன்னா ரொம்ப கண்டறந்து வயதுக்கு நம்ம 2 பேர் அந்த மணலை கொல்லிக்கா போட ஒரு சொட்டு மணலை போடுது அடுத்தது சீமையில ஒரு 10 கையளவு போடு இந்த செய்வோம் நீ ஒரு 12 மணி மட்டும்தான் நிற்பேன் என்ன கெட்ட நல்ல சொல்லி போட்டேன் வேற புள்ளா முடிக்காட்டி நடக்கிற சொல்லிக்கிறாங்க பக்கத்துல எட்டாவது நான் இங்க ஒரு ஜோடி ஆறுன்னு காட்டு போட்டுது இப்படித்தான் நெடுக எத்தனை விதத்துல பேக்கார்கள் ஆனா இந்த வேற எல்லாம் முடிக்காம வைக்கிறாங்க அதெல்லாம் செய்யலாம் அப்பன் ஒரு 12 மணி வரை நான் அந்த சுவாமியோட வேலையை முடிக்கிறான் முதல்ல முடி அவள் உங்க மனசியோ உன்னை சமாளிக்கணும் அவளை சமாளிக்கலாம் அவள்லாம் ஏதோ ஏன நெஞ்ச வார அவள்கிட்ட வாங்கி தின்றுட்டு போயாம அதுல படுக்க மாட்டாம இஞ்ச வார அப்புறம் எனக்கு வேலை காலண்டதா வந்த வேலைக்கு நீ வந்துட்டீங்கன்னா நீ வீட்டுக்காரனுக்கு நானே நீங்க அவன் சொல்லல அது அவர் வேலை செய்யட்டான் பண்றார் போனா சரி வான வந்து ஏதாவது அங்கனேக்க உதவியா இல்ல எந்த உப்பத்த பொடியில நம்பி ஒன்றும் செய்யலான வா உள்ளுக்கு வா சீமெந்த போடு நேற்று வந்து 500 ரூபாவை கொண்டு தள்ளாடி வார வீட்டுக்காரனுக்கு முன்னால இப்படியே வார ஒரு கம்பு மாதிரி வான அது நேற்று தெரியாத மேனேஜரோட குழவப்பட்டு கிடந்த 500 ரூபாயும் கொடுத்து குடிச்சு பிறகு இன்னும் 300 ரூபா கொடுக்கணும் தான் இருந்து பார்த்தேன் செய்து போட்டு கொண்டே கறிகளே ஒன்றும் வரையில இல்ல குளத்துல மீன் பிடிப்பா கொண்டு போனேன் தூண்டில யாரோ கொண்டு போட்டுக்கிறேன் தூண்டில யாரோ கரியலங்கள் நேற்று கொண்டே குளத்துக்கா போட்டு முதலேற்றையும் கடிக்க வேண்டினதாமண்டு அதுகள் பொய்யுகள் எல்லாம் பொய் பிரட்டற எங்க எனக்கு ஒரு வீடியோண்டதா நீ வச்சுட்டு போன உங்க அப்பா என்னண்ணா இது முந்த நாள் போட்ட கலவே தூக்கி யாதே நெஞ்சவான என்னப்பா இந்த கொட்டுண்ட சீமெந்த அல்லுவா எங்கடா அங்க உள்ளுக்கு பூஜை கொட்டுண்டா நேற்று எல்லாம் காஞ்சி வச்சு இனி அது அள்ளுறதுக்கு எடுக்கணும் தனி கலவைய அதுகளை பூசிக்கொண்டு நான் கலவையை போடுவேன் சரியா நான் போனேன் நெடுக இடியேற விழுந்தது அணிவாங்களோட வெயில் பட்ட வெயிலுக்குள்ள இனி வாண்ட மண் அள்ளுறண்டா இனி அள்ளி பூசி தினியன்ட்டு நாங்கள் செய்யணும் ஓலியால வீச்சா போடுறேன் மனிதருக்கு ஏழுதே
மண்ணுகளும் எல்லாம் சிரைச்சு பொடிகளாக்கும் ஏறி பொடிகளுக்கு இதுதானே விளையாட்டு நேக்கும் இதுதான் விளையாட்டு பூனைக்கும் இதுதான் விளையாட்டு நல்ல ரெண்டு பிடிக்காண்டு அல்லுறாத அப்பா அவன் வேளாற நேற்று வந்தா கொடுக்குது காசு இவன் வேண்டி சுருட்டி போக்கிறவன் 500 ஒரு காலவானோட வேலை செய்கிறதுங்கான நாங்களும் குடிக்கிறாக்காக சும்மா இவனுக்கு பின்னாலே தெரியாது அப்போ இந்த வெயிலுக்கு அப்பாளுக்கு இல்லாமல் நடுகையில் சல்லிகளை மிக கொட்டி எங்கே உண்டாப்பா ஒரு வேலி ஒன்று போட்டு நினச்சிட்டேன் வாட்டுறானப்பா இனி கலரையை போட்டுறாருண்டா எவ்வளோ போட்டாவோ அப்பா அவனுங்க நீ அதில் ஏற விட போகிறான் உதிலேற இயலாது சாயிற இயலாது கலவையை போட வீட்டுக்கு அவன் இன்னுக்கு நிற்கிறான் நாங்கள் இந்த கறியா பூசுவோம் நாளைக்கு இங்கே கட்டுவோம் இங்கே நான் மண்பட்டியை காணையில் தண்ணி அல்ல அல்ல நீ அள்ளி கொண்டாந்து நீங்க மண் போடணும் எங்க சவலை காணையில் இங்கே கொஞ்ச நேரம் வெத்தில சப்புவோம் நேரத்தை ஒரு மாதிரி கடத்திடும் அப்பா வெத்திரியா சப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் நேரம் போச்சு வெயிலுக்கு வெயிலாச்சு நீ அரைவாச்சு வேலை போகல அவன் வந்து சொல்ல போறான் என்னோட நிக்கிறேன் நேற்று கொஞ்சம் சீமேந்து கிடந்தது அப்படி எஞ்ச அந்த கேட்டாலும் சீமேந்து கிடந்தா ஒன்றும் செய்யல அதுங்க முந்தனாள் தட்டோட ஒன்றே டொயேட்டு பின்னுக்கு அப்படியே அவுட்டை கொட்டிக்கிறாங்க இப்போதைய பாட்டுக்கு இதுல போடுறானே அலுப்பு பிடிச்ச இல்லாட்டி நீ பெரிய வீடா கம்பு தானே இப்ப அந்த 2 மணியா போச்சு இன்னும் கலவையும் போடல ஜீவனம் போட நான் என்ன நீ அங்கே வீடு எல்லாம் சமைச்சு தர வேண்டி தின்ன மாட்டான் இங்க வந்து என்னோட உயிரை வாங்குறேன் உனக்கு போய்க்கல 500 வண்டி தாண்டு புடிவாதமா நிற்பேன் இல்லடா புடிவாதம் அல்றதுல ஒரு வேலை செய்தா தானே என்ன ஓடியா கலவையும் இல்ல வெயில் ஓட்டுவேன் போடணும் 12 மணிக்கு செத்த விட மட்டும் போவோம் வேரியண்டா அப்புறம் என்ன 250 ரூபா தானேப்பா போறீங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க நீ கிடக்குற முழுக்க போன நீ ஓட்டு கடைசியா எனக்கு 500 ரூபா கூட போய் காட்டி போட்டேன் ஒரு கால வான நீ அவனோட வாழைக்கு எதுக்கு ஊத்தானே நல்லா ஊத்தானே நல்லா சரி நீ வெள்ளா வெட்டிக்கோட கல்லன்னாரி வந்து விளாக்கு கட்டணே நீ அவனோட வாழை வைக்க போவாது என்ன அவனோட அவன் நேற்று மணி மாத்தி போட்டு அதுல மேனேஜர்கிட்ட கொண்டே போட்டு கண்டு வண்டி தந்ததுதான் அப்படியே அந்த வீர காலத்தை கழிச்சு போட்டானே நேற்று நீயும் அப்படித்தான் இந்த 2500 ரூபா வேண்டியா எனக்கு 500 ரூபா ஆனா கதைக்காத பேசுறதுக்கு வளவுதான் போகுதுன்ட்டு தான் எனக்கு சொல்லிக்கு சொல்லலாம் வீட்டுக்காரன் உனக்கு 2500 ரூபா தான் நான் என்ன நீண்ட வேலை கலவை இல்லாம செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு வாளி மண்ணை அள்ளி போட்டு மூச்சு வாங்குற மாதிரி நடக்கிறேன் என்ன அதெல்லாம் வேலை செய்யற நீ ஒரு நாளைக்கு 4 தரம் தேத்தண்ணி குடிக்கிற 7 தரம் வெத்தில தப்புற 3 தரம் வீடு மூட்டுற இதெல்லாம் வந்தாலும் என்ன சண்டைக்கு சொல்லி பேசாத பேச்சப்பா இல்லையடா வீட்டுக்க தூக்கு கொண்டு கொண்டு நீங்க தூக்கு கொண்டு வேண்டிய சரத்துக்கவே அது கட்டி இருந்தானே பார்த்து கொண்டு வரணும் பூசற பூசு அவன் வந்து கத்தா உயிரை எடுத்து பிடிக்கணும் உனக்கு அது கூட பிடிக்க மாட்டேன் உனக்கு 2500 ரூபா நான் வாங்கி தரேன்டா அவனுக்கு அதிகம் நரங்களை சேர்த்து பூசி விடாத அப்புறம் அவன் நிலை ஏற்கனவே வெடிச்சு போச்சு கத்துறாங்க இத்தனை விதத்துல வந்து
இது கள்ளி எறி அள்ளி எறிஞ்சாட்டேன் ஊட்டி அரைச்சா தான் அவனுக்கு கிணக்க வீர மாதிரி காட்டுல இல்ல நான் குழாச்சி எறிக்கட்டேன் இது என்ன மஞ்சி வேலைக்கு முடிச்சாத்தான் போகலாம் எனக்கு அவன் நேற்று அவன் கறி வேண்டும் சொல்லி சந்தைக்கு விளைக்கிட அந்த காசு எல்லாம் அள்ளி அவன் என்ன வந்து நேற்று அவன் வத்தலை தட்டி விழுத்தி யாரு கணேசன் வத்தலை வண்டி வெடி வச்சவனாக வத்தலை போட்டு விட அவன் என்ன இல்லாம தட்டி விழுத்தி நேற்று புல்லா ஆட்டி வாழும் சட்டி வாழை இல்லாம உறிஞ்சு அவனுக்கு விட்டாவா பிரகண்டா முடிக்க இல்லை அப்ப பூச்சி வேலை கண்டு விளைக்கிட்ட இது கல் எறிஞ்சு அடைச்சி விட அவன் வரா கிடையில மிச்சத்தை கொண்டு அள்ளி எறிஞ்சு விட்டு போ மழை நேரம் இந்த தண்ணிகள் இதுக்குள்ள போயேன்னா பிறகு கிடைச்சலண்ணே அவனுக்கு நிலியல் அது பாதுகாப்பு நீ நல்ல அக்கறையான வேலை தானே